வணக்கங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டனை பார்த்த உடனே அந்த கார்டனர் கிட்ட இவ்வளோ அழகாக எப்படி வளர்க்குறீங்க, எப்படி இதெல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன பதில் ஆச்சரியமாக இருந்துச்சு, யோசிக்க வச்சுது. ஐ நெவர் ஃபோர்ஸ் ஆர் புஷ் மை பிளான்ஸ் டு பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் க்ரோ. என்னுடைய செடிகளை நான் ஃபோர்ஸே பண்ண மாட்டேன், அழுத்தமே கொடுக்க மாட்டேன், வளரணும் கனி கொடுக்கணுன்ட்டு. எதெல்லாம் வளர்கிறதுக்கும் கனி கொடுக்கறதுக்கும் தடையாக இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் எடுத்து போடுவேன், கனியும் வளர்ச்சியும் ஆட்டோமேட்டிக்காக வருதுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரூட்ஃபுல்லாக செழுமையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சா சாதகமாக இருக்கிற காரியங்களை தக்க வச்சுக்கிறது மாத்திரம் இம்பார்ட்டண்ட் இல்லைங்க, சாதகம் இல்லாத சூழ்நிலைகளை நம்ம விட்டு விலக்குவதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் இருக்கிறது. அதோட வசனம் நிற்கலை, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. The more you concentrate on growing, concentrate on removing the things that stop you from growing. உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எல்லாத்துல இருந்தும் விலகிடுங்க, சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். Have a nice day. God bless you.